புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நாம் வாழ்கின்ற காலத்திலே வாழ்ந்தவர் ஹிட்லர். அவருடைய வாழ்வை பற்றி நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் நான் சொல்வது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதே போன்று பல மனிதனுடைய உயிரை பறித்தவர். ஒரு கட்டத்திலே அவரை எதிரிகள் நெருங்குவதை கண்டு அதனை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகின்றது. அந்த நேரத்திலே அவர் தன்னையே மாய்த்து கொள்வதை பார்க்கின்றோம். நான் தான் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்றது என்பதை அறிந்தவுடன் அதனை இருக்கிறேன் என்று சமாளிக்க திறன் இல்லாததால் தன்னுடைய வாழ்வை மாய்த்து கொள்ளுகின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமானது பல்வேறு நலன்களால் அணி செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் பிறந்தது முதல் இன்றைய தினம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வரையிலே நாம் எண்ணி பார்த்தோம் என்றால், எந்தெந்த வகையிலெல்லாம் இறைவன் நன்மைகளின் வழியாக நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். குறிப்பாக நாம் விவரம் தெரிந்ததிலிருந்து நம்மை படிக்க வைத்து ஆளாக்கி, பிறகு திருமண வாழ்வில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி, பிறகு வேலை வாய்ப்பு என்று அவர்கள் ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அனைத்து நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தினம் தினம் தன்னுடைய வாழ்வை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஹிட்லருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய வாழ்விலே எதையும் ரசிக்கவில்லை, எதையும் முழுமையாக கடவுளுடைய கொடையாக அவனால் கண்டு பாவிக்க முடியவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். இதை நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உயிர் தெழுதலை பற்றிய ஒரு கேள்வியை பரிசேயர்கள் முன்வைக்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் கூறுகின்ற பதிலும் அவர்கள் முன்வைக்கின்ற கேள்வியும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. எனவே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது அதுதான் வாழ்வு என்கின்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு சிந்திக்கின்ற மனநிலையில் இருக்கின்ற அந்த மனிதர்களை பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பதிலானது அவருடைய சிந்தனைகளுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதாகவும் அதையும் தாண்டிய ஒரு புனிதமான ஒரு வாழ்வானது உமக்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் இறைவன் அவர்களுக்கு அங்கே வலியுறுத்துகின்றார். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நமக்காக இறைவன் கொடுத்த வாழ்வை நாம் எந்த அளவிற்கு இறைவனுடைய கொடையாக நினைத்து வாழ்கின்றோம் என்பதை பொறுத்து நம்முடைய விண்ணுலக வாழ்வு அமைகின்றது. எனவே அந்த விண்ணுலக வாழ்வு என்பது ஏதோ என்னோடு வாழ்ந்த மனிதனோடு நான் அங்கே வாழ வேண்டும், அல்லது எனக்கு அறிமுகமான இந்த உலகத்திலே தெரிந்த மனிதனோடு நான் அங்கே பழக வேண்டும் என்பதையும் தாண்டி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். எனவே கடவுளின் சிந்தனைகளிலே வாழ்கின்றவர்கள் அல்லது கடவுளின் விசுவாசத்திலே வாழ்கின்றவர்களுக்கு உலகம் தோன்றியது முதல் வாழ்ந்த மனிதர்கள் அனைவரோடும் சொந்தம் கொண்டாடுவதற்கான ஒரு உன்னதமான வாழ்வுதான் விண்ணக வாழ்வு. எனவே பல நேரங்களிலே நாம் நம்முடைய எண்ணங்களை பரிசல்கள் அல்லது சதுசேரிகளை போன்று குறுகிய கண்ணோட்டத்தோடு அல்லது குறுகிய சிந்தனைகளோடு உற்று நோக்குவதால் அப்படிப்பட்ட உன்னதமான மனிதனுடைய பரிந்துரை பாதுகாவல் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. எனவே நாமும் இந்த மன்னக வாழ்வை இறைவனின் சித்தத்திற்கு இணங்கி வாழ்கின்ற பொழுது அப்படிப்பட்ட நம்முடைய மூதாதையர்களோடு நாம் உறவு கொள்வதற்கான, தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தருவதுதான் இந்த விண்ணக வாழ்வு.
எப்படி வாழ்வு என்று ஒன்று இருக்கின்றதோ, எப்படி இறப்பு என்று ஒன்று இருக்கின்றதோ, அதே போன்று மன்னக வாழ்வு ஒன்று இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக வெளிப்படையாக நமக்கு கூறுகின்றார். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்விற்கு நாம் தயாராகுவதற்கு அல்லது அதனை நாம் பரிசாக பெற்றுக்கொள்வதற்கு இவ்வுலக வாழ்வின் நலன்களை நாம் கடவுளின் கொடையாக நினைத்து வாழ்கின்ற பொழுது நிச்சயம் அந்த வாழ்வை இறைவன் நமக்கு கொடுப்பார் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன். அர்ப்பணமல்ல